தீவிரவாதத்தை நடத்துவதே ஷெரீப் அரசுதான், ஆதாரத்தோடு அம்பலப்படுத்திய பாகிஸ்தான் முதல்வர். பாகிஸ்தான் மறைமுகமாக தீவிரவாதத்திற்கு பல காலமாகவே ஆதரவளித்து வருவதாக நீண்ட காலமாகவே புகார்கள் உள்ளன. இதற்கிடையே பாகிஸ்தான் கைபர் பக்துன்வா முதல்வர் ஒருவரே அங்குள்ள ஷெரீப் அரசு தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரே போலியான தீவிரவாத தாக்குதல்களையும் நடத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது. குறிப்பாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள கைபர் பக்துன்வா என்ற கிராமத்தில் தாக்குதல்கள் அதிகமாகவே இருக்கிறது. பழங்குடியினர் அதிகம் வாழும் இந்த மாகாணத்தில் முதல்வராக இம்ரான்கானின் PTI கட்சியைச் சேர்ந்த ஜொஹைல் அப்ரிடி என்பவர் இருக்கிறார். கைபர் பக்துன்வா மாகாண முதல்வர் ஜொஹைல் அப்ரிடி அங்குள்ள மத்திய ஷெரீப் அரசு மீது சில காட்டமான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். பாகிஸ்தான் திட்டமிட்டு தீவிரவாத தாக்குதல்களை நடத்துவதாகவும் தனது மாகாணத்தில் அமைதியை நாசப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் பயங்கரவாத கொள்கையை அம்பலப்படுத்தும் வகையில் அப்ரிடி பேச்சு இருந்தது. கைபர் பக்துன்வா மாகாணத்தில் போலி பயங்கரவாத தாக்குதல்கள் அரசே நடத்துவதாகவும் சாடினார். பாகிஸ்தான் அரசு பயங்கரவாத தாக்குதல்களை தூண்டுவதாகவும் அதே நேரத்தில் கைபர் பிராந்தியத்தில் அமைதியை குலைப்பதாகவும் அப்ரிடி குற்றம் சாட்டினார். இது அரசியல் ஆதாயத்திற்காக உருவாக்கப்படும் பயங்கரவாதம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், பாகிஸ்தான் மத்திய அரசில் இருக்கும் சில சக்தி வாய்ந்த நபர்கள் நிலையற்ற தன்மையை நீடிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். இதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறார்கள். இதன் காரணமாகவே அமைதி கூட்டத்தில் பங்கேற்றவர்களையும் கூட திட்டம் போட்டு கடத்தியுள்ளனர். எங்கள் விருந்தினர்களை கடத்தியதன் மூலம் இந்த பயங்கரவாதம் முற்றிலும் போலியானது என்பதை நிரூபித்துள்ளது. கடந்த 71 ஆண்டுகளாக பாகிஸ்தானை ஆட்சி செய்பவர்களுக்கு கைபர் பக்துன்வாவில் அமைதி இருப்பது பிடிக்கவில்லை. மக்கள் விருப்பத்திற்கு மாறாக தங்கள் நலன்களுக்காக பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். இந்த செயற்கை பயங்கரவாதத்தால் கைபர் பக்துன்வா மக்கள் சலிப்படைந்துள்ளனர். சிலரின் சுயநலத்திற்காக இந்த போலி பயங்கரவாத செயல்கள் நடக்கிறது. இவர்கள் மக்களின் நலனை புறக்கணித்து தங்கள் நலன்களுக்காக இயங்குகின்றார்கள். இன்று நான் தெளிவாக சொல்கிறேன், என் தலைவர் இம்ரான்கான் உங்களுக்கு ஒருபோதும் பணியவில்லை, நானும் பணிய மாட்டேன். எங்கள் அமைதியை சீர்குலைக்க முயலும் யாராக இருந்தாலும் அது எங்கள் எதிரிதான். நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கைபர் பக்துன்வாவின் தீரா பள்ளத்தாக்கில் உள்ள மத்ரே தாரா என்ற கிராமத்தில்தான் 2 மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் விமானப்படை தாக்குதல் நடத்தியது. அதில் சொந்த நாட்டு மக்களையே பாகிஸ்தான் கொன்றது. அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 30 பொதுமக்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதை சுட்டிக்காட்டிய அப்ரிடி பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கை என சொல்லிக்கொண்டு பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் பொதுமக்களை குறிவைத்து வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துவதாக அப்ரிடி குற்றம் சாட்டினார். இது போர் குற்றங்களுக்கு இணையானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.